நம்ம நிறைய வாலிபர்கள் சபைக்கு வர மாட்டாங்க, தேவனுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டாங்க, நிறைய பாவ காரியத்துக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய கிறிஸ்டியானிட்டிக்கு அது ஒரு அவமானமா இருக்குது சில டைம்ல. நம்ம அப்போ நம்ம தேவனுக்கு முதலிடம் நம்ம கொடுக்கணும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கலன்னா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நடக்காது, வாழ்க்கையில நல்லது நடக்காது, நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவுமே மாறாது, நம்மளோட குடும்ப சூழ்நிலைகள் எதுவுமே மாறாது. அப்போ இது நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளை சுற்றி நடக்க வேண்டிய எல்லாமே நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் தேவனுக்கு நீங்க முதலிடம் கொடுக்கணும். நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்கதான் தேவனுமா நம்ம மேல பெரிய உண்டாகும். தேவனா அதனால ரொம்ப வருத்தப்படுவாரு. நம்ம எங்க பையனை நம்ம எவ்வளவு பார்த்துருக்கோமே, இந்த மகளை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பாதுகாத்துருக்கோமே, இத்தனை நாள் வரைக்கும் நம்ம வழி நடத்திருக்கோமே, அவங்க ஏன் நம்மளுக்கு நம்ம முதலிடம் கொடுக்க மாட்டாங்க? நம்மளுக்கு எந்த விஷயத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட்